ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். சிந்து சமவெளி நாகரிகத்தோட தொடர்ச்சியை பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகத்தோட நகரங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் 6 நகரங்கள் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு. பிற்காலத்தில் எட்டுக்கும் மேற்பட்ட நகரங்கள் கண்டுபிடிச்சாங்க. அது என்னென்ன நகரங்கள், அதோட விவரம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் ஹரப்பா. ஹரப்பாவை தொடர்ந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் மொகஞ்சதாரோ அப்படின்ற இடத்த கண்டுபிடிச்சாங்க. இதில் இருக்க மொத்த நகரங்களில் இந்த 2 நகரங்கள் மட்டும் பாகிஸ்தான் பக்கம் போயிடுச்சு. ஹரப்பா மேற்கு பஞ்சாப், அதாவது பாகிஸ்தானில் மேற்கு பஞ்சாப் அப்படின்ற பகுதியில் இருக்குது. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் தோலவிரா, கலிபங்கன், லோத்தல், பனவாலி, ராக்கிஹரி, சர்கோடா அல்லது சுர்கோடா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அந்த நகரம். அதுக்கப்புறம் கடைசியாக ரூபார் ஆர் ரோப்பார் அப்படின்ற பகுதியை கண்டறிஞ்சாங்க. ஹரப்பா 1921ஆம் ஆண்டு தயாராம் சஹானி அப்படின்றவர் தான் இது அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சார். இந்த ஹரப்பா மேற்கு பஞ்சாப், அதாவது பாகிஸ்தானில் இருக்குது. பஞ்சாப் மேற்கு சைடு பாகிஸ்தான் பக்கமும், இன்னும் ஒரு சைடு நம்மளோட இந்தியா பக்கமும் பிரிஞ்சிடுச்சு. அதனால் இது மேற்கு பஞ்சாப்னு சொல்கிறாங்க. இந்த ஹரப்பா எந்த நதிக்கரையோடு இருக்குன்னா ராவி நதிக்கரை, அதை ஒட்டி இருக்க பகுதி தான் ஹரப்பா. அதாவது சிந்து நதியோட கிளை நதியான ராவி நதிக்கரை, அதில் தான் இருக்குது இந்த ஹரப்பா. இதை கேட்வே சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் புதையுண்ட நகரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. மொகஞ்சதாரோ இதை 1922ஆம் ஆண்டு ஆர்டி பானர்ஜி அப்படின்றவர் அகழ்வாராய்ச்சி செய்கிறாங்க. இது சிந்து நதிக்கரையிலே தான் இருக்குது மொகஞ்சதாரோன்ற பகுதி. இதுதான் இருக்கிறதுலே பெரிய நகரம். இதை இடுகாட்டு மேடு அப்படின்னும் சொல்லுவாங்க, அல்லது மவுண்ட் ஆஃப் த டெட் அப்படின்றதும் சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில், அதாவது சிந்து மாகாணத்தில் இருக்குது. அதுக்கடுத்து தோலவிரா எங்கே இருக்குது? குஜராத். இதுக்கப்புறம் வர எல்லா நகரங்களும் இந்தியாவில் தான் இருக்குது. இது 1974ஆம் ஆண்டு ஜேபி ஜோஷி அப்படின்றவர் தான் இதை அகழ்வாராய்ச்சி செய்கிறாரு. இவர் கூட ஆர்எஸ் பிஸ்த் அப்படின்றவரும் இருக்கார். அதுக்கடுத்து கேலிபங்கன் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான். இதை 1959 அந்த ஆண்டு இதை அகழ்வாராய்ச்சி செய்கிறாங்க. யாருன்னா பிபி லால் அப்படின்றவர் தான் அகழ்வாராய்ச்சி செய்கிறாரு. இந்த காலிபங்கன் எங்கே இருக்குன்னா கக்கார் நதிக்கரையோரம் இருக்குது இந்த காலிபங்கன். இதில் தான் இந்த காலிபங்கனில் தான் இவங்களோட உழுத வயல்களுக்கான சான்று இருந்தது. அதனால் இவங்க வேளாண்மை தான் செஞ்சுருப்பாங்கன்றது காலிபங்கனில் தான் உறுதி செய்கிறாங்க. இதுக்கடுத்து லோத்தல் முக்கியமான நகரம். இது துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது லோத்தல் அழிவு கால நகரத்துக்கான ஒரு சான்றாக சொல்கிறாங்க. 1974 எஸ்ஆர் ராவ் அப்படின்றவர் தான் இந்த லோத்தலை அகழ்வாராய்ச்சி செய்கிறாரு. இங்கே பருத்தி ஆடைலாம் உற்பத்திக்கான சான்றுகள் நிறைய கிடச்சிருக்கு. அதனால் இதை அப்போதைய மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லோத்தல் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. அதுக்கடுத்து பனவாலியே 1967ஆம் ஆண்டு ஆர்எஸ் பிஸ்த் அப்படின்றவர் அகழ்வாராய்ச்சி செய்கிறாரு. இந்த பனவாலி எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. அதுக்கப்புறம் ராக்கிஹரி இதுக்கப்புறம் படிப்போம். எதுக்கான இதில் எங்கே என்ன கிடச்சிதுன்னா ஒரு தானிய கிடங்கு கிடச்சிது. அதுக்கு தான் இந்த ராக்கிஹரி ஒரு முக்கியமான பகுதியாக மென்ஷன் பண்ணுவாங்க. இது எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னா ஹரியானா. அதுக்கடுத்தது சர்கோடா அல்லது சுர்கோடா, இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. இதெல்லாம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, தற்போதைய அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிகள். ரூபார் அல்லது ரோப்பார் எங்கே இருக்குன்னா பஞ்சாபில் இருக்குது. இது சட்லஜ் நதிக்கரையோரம் இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் நகரங்கள் எதுனா ஹரப்பா, மொகஞ்சதாரோ, தோலவிரா, காலிபங்கன், லோத்தல், பனவாலி, ராக்கிஹரி, சர்கோடா, ரூபார்.
இதெல்லாம் தான் நகரங்கள். இதை வந்து 1921ஆம் ஆண்டு தயாராம் சஹானி அப்படின்ற ஒரு அகழ்வாராய்ச்சி செஞ்சார். இது வந்து ராவி நதிக்கரையோரம் இருக்குது. இது வந்து மேற்கு பஞ்சாப் பகுதியை சேர்ந்தது. ஹரப்பாவை புதையுண்ட நகரம்னு சொல்லுவாங்க, கேட்வே ஆஃப் த சிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பின்னாடி மொகஞ்சாதாரோவை 1922ஆம் ஆண்டு ஆர்டி பானர்ஜி அப்படின்றவர் வந்து அகழ்வாராய்ச்சி செய்கிறாரு. இது வந்து சிந்து நதி கரையோரம் இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே பெரிய நகரம். இதை இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்லுவாங்க, மவுண்ட் ஆஃப் த டெட். அதாவது இது வந்து பாகிஸ்தானில் சிந்து மாகாணமில் இருக்குது மொகஞ்சாதாரோ. அதுக்கடுத்து தோலாவீரா வந்து 1974ஆம் ஆண்டு ஜேபி ஜோஷின்றவரும் ஆர்எஸ் பிஸ்த் அப்படின்றவரும் அகழ்வாராய்ச்சி செய்கிறாங்க. அதுக்கடுத்து காலிபங்கன் வந்து 1959ஆம் ஆண்டு பிபி லால் அப்படின்றவரால் அகழ்வாராய்ச்சி செய்யப்படுது. காலிபங்கன் கக்கர் நதிக்கரையை சேர்ந்தது. இது வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. காலிபங்கனில் தான் உழுத வயல்களுக்கான சான்று கிடச்சிது. இதை வச்சு தான் இவங்க வந்து வேளாண்மை தொழிலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லோத்தலில் வந்து 1974ஆம் ஆண்டு எஸ்ஆர் ராவ் அப்படின்றவர் அகழ்வாராய்ச்சி செய்கிறாரு. இது வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்குது. இதை வந்து துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அழிவுகால நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பருத்தி ஆடை உற்பத்திக்கான சான்றுகள் கிடைச்சதுனால இந்த லோத்தில் வந்து மான்செஸ்டர், அந்த சிந்து சமவெளியோட மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பனவாலியும் வந்து 1967ஆம் ஆண்டு ஆர்எஸ் பிஸ்த் அப்படின்றவர் தான் வந்து அகழ்வாராய்ச்சி செய்கிறாரு. இது எந்த மாநிலம்னா ராஜஸ்தான். ராக்கி ஹரி வந்து ஹரியானா. சர்கோடா அதோட மாநிலம் வந்து குஜராத்தில் இருக்குது. ரூபார் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தது. இது சட்லஜ் நதிக்கரையோரம் இருக்குது. இதை வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. ஹரப்பா எந்த மாநிலம், தோலவீரா, இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட நகர அமைப்பு, சிந்து சமவெளியில் நகரங்களோட அமைப்புகள் எப்படி இருந்துச்சுன்னா, மேற்கு மேட்டு பகுதியாகவும் கிழக்கு தாழ்வு பகுதியாகவும் இருந்துச்சு. மேட்டு பகுதியை வந்து சிட்டாடல்னும் அல்லது கோட்டை மேட்டு பகுதி அப்படின்னும் சொல்லுவாங்க. கிழக்கு பகுதி அதாவது தாழ்வான பகுதியை வந்து லோவர் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சிட்டாடலை வந்து களிமண் குன்றினால் ஆனது. எதுக்காக உருவாக்குனாங்கன்னா, இந்த தானியங்கள்லாம் சேகரிக்காங்க பார்த்திங்களா, அந்த தானியங்கள்லாம் வந்து மழைக்காலத்தில் வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இது களிமண் குன்றால் மேட்டு பகுதிகளாக ஆக்கி வச்சுருக்காங்க. இந்த மேட்டு பகுதியில் வந்து வசதியானவர்களும் தாழ்வு பகுதியில் வந்து சாதாரண மக்களும் அப்போவே அந்த பாகுபாட்டோட வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. இங்கே வந்து தானிய கிடங்கு, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து 2 மாடி அடுக்கு வீடுகள் எல்லாமே வந்து இந்த மேற்கு பகுதியில் தான் அமைச்சிருக்காங்க. இதன் பின்னாடி சிந்து சமவெளி நாகரிகத்தில் தெருக்கள் எந்த அமைப்பில் இருந்தது அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். தெருக்களோட அமைப்புகள், வீடுகள், கழிவறைகள் இதெல்லாம் எந்த மாதிரி அமைப்பில் அமைச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். படிக்க நல்லாவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். தெருக்கள் வந்து திட்டமிட்டபடி இந்த திட்டமிடல் அடிப்படையில் அவங்க அப்போவே திட்டமிட்டு எல்லாத்தையுமே அமைச்சதற்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தெருக்கள்லாம் வந்து ரொம்ப அகன்று இருந்தது. ஒன்றை வெட்டி கொள்ளுமாறு செங்குத்தாக, இங்கே பாருங்க 90 டிகிரி, எந்த சைடு பார்த்தாலும் 90 டிகிரி. இதுதான் திட்டமிடல் அடிப்படையில் கட்டியிருக்காங்க, தெருக்கள் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து சட்டக வடிவம் மாதிரி இருக்கும், அதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி. இது பாருங்கள், செங்குத்தா, இது ஒரு செங்குத்தா, ஆனால் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கும். சுற்றி ஃப்ரேம் வச்சு நடுவில் ஸ்கொயர் சட்டக வடிவம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெருக்களோட இறுதியில் வந்து வளைவு போன்ற அமைப்பு, இந்த இடம்லாம் வந்து வளைவு போன்ற அமைப்பில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
தெருக்கள் வந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு போன்ற அமைப்பில் இருந்ததாகவும், பெரிய தெருக்கள் வந்து 33 அடி அகலம் அந்த அளவுக்கு அகலத்தில் இருந்ததாகவும், இந்த அகலம் வந்து 33 அடி பெரிய தெருக்கல்ல. சிறிய தெருக்கல்ல வந்து 9லேருந்து 12 அடி வரை அகன்று இருந்ததாக சொல்கிறாங்க. தெருக்கள் எந்த அமைப்பில் இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோங்களா? இப்போ வந்து வீடுகளும் கழிவறையும் எந்த அளவுக்கு சுகாதாரமான அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடுகள் வந்து சுட்ட செங்கற்களும் சுண்ணாம்பு சாந்து வச்சும் கட்டியிருக்காங்க. நகரங்களில் வந்து ஒரு அடுக்கு வீடு, இரு அடுக்கு வீடுகள் எல்லாமே இருக்குது. எப்படி இரு அடுக்கு வீடுகள் இருந்தது அப்படின்றது கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த இடிஞ்ச பகுதிகளில் வந்து படிக்கட்டுகள், அந்த அகழ்வாராய்ச்சி செய்கிற இடத்துல வந்து படிக்கட்டுகள் கிடைச்சதுக்கான சான்றுகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வீட்டில் பல அறைகள், முற்றம், குளியலறை தனியாகவும் கழிவறை தனியாகவும் அமைச்சிருந்துருக்காங்க. பெரும்பாலான வீட்டில் வந்து தண்ணீர் வசதிக்காக கிணறு வசதியும் இருந்திருக்கு. குளியலறை எப்படி இருந்துச்சுன்னா, கழிவு நீர் வந்து இந்த தெருக்கல்ல இங்கே வீடு இருக்குன்னா, இந்த தெருக்கல்ல ஒரு கழிவு நீர் போகிறதுக்காக ஒரு பைப் வச்சுருக்காங்க. வீட்டிலருந்து குளியலறையிலேருந்து நேராக அந்த கழிவு நீர் எல்லாமே இந்த கழிவு நீர் குழாயில் வந்து விழற மாதிரி அமைப்பு இருந்திருக்கு. அந்த மாதிரி சுகாதாரமான கழிப்பறை வசதியும் இருந்திருக்கு. அதுக்கு ஒரு வடிகால் அமைச்சு அந்த வடிகாலை சுட்ட செங்கற்களால் கட்டியிருக்காங்க. நகரங்கள்லாம் வந்து அந்த வடிகாலை வந்து மூடி வச்சு அதில் வந்து திடக்கழிவு மொத்தத்தையும் தேக்கி அதிலிருந்து நீர் மட்டும் அந்த தெருக்கல்ல இருக்க அந்த கழிவு நீர் குழாயில் வந்து விழற மாதிரி ஒரு அமைப்பை வந்து பண்ணியிருக்காங்க. நகர அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, மேற்கு வந்து மேட்டு பகுதியாகவும் கிழக்கு தாழ்வு பகுதியாகவும் இருந்தது. மேற்கு பகுதியை சிட்டாடல் கோட்டை மேட்டு பகுதின்னு சொல்லுவாங்க. கிழக்கு பகுதியை தாழ்வு பகுதி, அதாவது லோவர் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாழ்வு பகுதியில் சாதாரண மக்களும் மேட்டு பகுதியில் வசதியான மக்களும் இருந்தாங்க. அந்த மேட்டு பகுதி வந்து களிமண் குன்றால் ஆனது. மேட்டு பகுதியில் தான் வந்து தானியங்கள் எல்லாமே சேகரித்து வச்சு நகர அமைப்பு வந்து இந்த மேட்டு பகுதியில் தான் இருந்ததாக குறிப்பிடப்படுறாங்க. தெருக்கள் எல்லாமே வந்து தெருக்கள் திட்டமிடல் அடிப்படையில் இருந்தது. அகன்ற தெருக்கள் செங்குத்தாகவும் இருந்தது, சட்டக வடிவிலும் இருந்தது. தெருக்கள் இறுதியில் வளைவு போன்ற அமைப்பிலும் இருந்தது. தெருக்கள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு போன்ற அமைப்பில் இருந்தது. பெரிய தெருக்கள் 33 அடி அகலமும், சிறிய தெருக்கள் 9லிருந்து 12 அடி வரை அகலமும் கொண்டிருந்தது. பின்னர் வீடுகளின் அமைப்புகள் வந்து வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு சாந்தினாலும் கொண்டு கட்டப்பட்டது. ஒரு அடுக்கு மற்றும் இரு அடுக்கு வீடுகள் இருந்ததற்கான சான்றுகளும் கிடைக்கப்பெற்றது. வீட்டினுள் பல அறைகள், முற்றம், குளியலறை, இங்கே பாருங்கள், குளியலறை, கழிவறை போன்ற வசதிகளுடனும் இருந்தது. பெரும்பாலான வீடுகளில் கிணறு இருந்தது. பின்னர் குளியலறையிலிருந்து வரும் தண்ணீர் வந்து இந்த பைப் வழியாக தெருக்களில் வந்து விழற மாதிரியும் அமைப்பில் வீடு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் கழிவறை வசதி வந்து கழிவறையில் இருக்க கழிவுகள் எல்லாமே இந்த வடிகாலில் வந்து சேகரிக்கிற மாதிரியும், அந்த வடிகால் வந்து மூடப்பட்ட அமைப்பில் இருந்தது. வடிகாலில் இருக்க திடக்கழிவுகள் மட்டும் அதில் தேக்கி வைக்கிற மாதிரியும், அதில் இருக்க நீர் எல்லாமே இந்த தெருக்கல்ல இருக்க கழிவு நீர் குழாயில் வந்து விழற மாதிரி ஒரு அமைப்பை வந்து அமைச்சிருந்தாங்க. இதுதான் வந்து ஒரு நகர வாழ்க்கை. இப்போ இருக்கிற நகர வாழ்க்கையும் இதுதான். ஆனால் இது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்திலே இந்த மாதிரியான திட்டமிட்டபடி வீடுகளும் தெருக்கள் எல்லாமே. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் அந்த மேட்டு பகுதியில் ஒரு பெருங்குளியல் குளம் வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த பெருங்குளியல் குளம் எங்கே இருக்குன்னா மொகஞ்சதாரோவில் இருக்குது. அதோட ஆழம் வந்து 8 அடி, அகலம் வந்து 23 அடி, நீளம் வந்து 39 அடி கொண்ட பெரும் குளியல் குளமாக இருந்திருக்கு. இந்த குளியல் குளம் வந்து செவ்வக வடிவிலும் நகரத்தின் நடுவில் இருந்திருக்கு. இது எப்படின்னா, வடக்கு தெற்கு பக்கம் மட்டும் நுழைவாயில் இருந்திருக்கு. 4 பக்கமும் நடைபாதை ஒன்று அமைச்சிருந்தாங்க. படிக்கட்டு வசதிகளுடன் 4 புறமும் உடைமாற்றும் அறையும், அருகில் கிணற்றிலிருந்து உள்ளே செலுத்துறதுக்கு ஒரு பைப்பும்,
அதில் இருக்க அழுக்கு நீர் வந்து அதாவது கழிவு நீர் வந்து வெளியேற்றத்துக்கு ஒரு கிணறும் அமைச்சிருந்தாங்க. தளத்திலும் சுவற்றிலும் நீர் கசியாமல் இருக்க இயற்கை தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருக்காங்க. தரைப்பகுதியில் வந்து நீரை உறிஞ்சாமல் இருக்க நீலக்கீல் பசை அப்படின்ற ஒன்றை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பெரும் குளியல் குளம் வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருந்தது. இது ஒரு அசம்ஷன் தான். இதோட ஆழம் வந்து 8 அடி, அகலம் வந்து 23 அடி, நீளம் வந்து 39 அடி. இது ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்குது. வடக்கு தெற்கு இந்த 2 திசையில் மட்டும் நுழைவாயில் வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த 4 பக்கமும் நடைபாதை வந்து அமைச்சிருக்காங்க படிக்கட்டு வசதிகளுடன். இந்த நடைபாதையில் இறங்கி அதிலிருந்து குளியல் குளத்துக்கு இறங்கி குளிக்கிறதுக்காக நடைபாதை படிக்கட்டு வசதிகள் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த நடைபாதையில் ஃபுல்லாக வந்து அங்கங்கே உடைமாற்றும் அறை இது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கிணற்றுலேருந்து இங்கே இருக்க கிணற்றுலேருந்து இதுக்கு தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணி வந்து கழிவு நீராக எல்லோரும் யூஸ் பண்ணி அழுக்கானதுக்கப்புறம் இந்த தண்ணியை வெளியேற்றத்திற்காக ஒரு தனி கிணறு ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் அந்த பெருங்குளியல் குளம் இருந்திருக்கு. இதோட உட்புற சுவர்களும் தளத்திலும் நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக இயற்கை தார் அப்படின்ற ஒன்று வந்து பயன்படுத்தியிருக்காங்க. தரைப்பகுதியில் நீரை உறிஞ்சாமல் இருக்க நீலக்கீல் பசை அப்படின்ற ஒன்றை பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் அந்த பெருங்குளியல் குளத்தோட விவரங்கள். நம்ம முக்கிய நகரங்களில் பார்த்தோம் இல்லைங்களா, ஹரப்பாவில் தான் இந்த தானிய கிடங்குகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ராக்கி ஹர்க்கியில் அது இது வந்து இப்போ கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் ஹரப்பாவில் வந்து 6 தானிய கிடங்குகள் இருந்ததுக்கான சான்றுகள் இருந்திருக்கு. ராக்கி ஹர்க்கியில் வந்து பெரிய தானிய கிடங்கு கிடைச்சிருக்கு. அந்த தானிய கிடங்குகளும் வந்து சுட்ட செங்கற்களால் தான் கட்டப்பட்டிருக்கு. அதோட நீளம் வந்து 168 அடி நீளம், அகலம் வந்து 135 அடி அகலம் இருந்திருக்கு. அந்த சுவரோட உயரம் மட்டுமே 52 அடி. அந்த சுவரோட தடிமன் அதாவது கனம் வந்து 9 அடி கனத்தில் இருந்திருக்கு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, தானிய கிடங்குகளுக்கு இருக்குது அப்படின்றது அந்த தளத்தினோட ஓரத்துலலாம் வந்து கோதுமை, பார்லி, திணை வகைகள், எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் சிதறி கிடந்த சான்றுகள் கிடைக்கப்பட்டிருக்கு. இது வந்து இந்த தானிய கிடங்கு அமைச்ச காலத்தை வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தானிய கிடங்குகள் வந்து ஹரப்பாவில் தான் 6 தானிய கிடங்குகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ராக்கி ஹர்க்கி ஹரியானா மாநிலத்தில் இருக்க ராக்கி ஹர்க்கியில் வந்து இப்போ தற்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தானிய கிடங்கு வந்து சுட்ட செங்கற்களால் உருவாக்கியிருக்காங்க. இதோட நீளம் வந்து 168 அடி நீளம், அகலம் வந்து 135 அடி. அந்த சுவர்கள் வந்து 52 அடி உயரம் கொண்டிருக்கு, 9 அடி அகலம் கொண்டிருக்கு, அதாவது கனம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த தளத்தில் வந்து கோதுமை, பார்லி, திணை வகைகள், எண்ணெய் வித்துக்கள் வந்து சிதறி கிடக்கிறத பார்க்குறாங்க. இந்த தானிய கிடங்குகள் இருந்த காலத்தை வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன் பின்னர் கூட்டரங்கு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அது எங்கே இருக்குன்னா மொகஞ்சதாரோ. கூட்டரங்குனா தியேட்டர். அதில் வந்து 20 தூண்கள் 4 வரிசையில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதன் பின்னாடி நீர்த்தேக்கம்லாம் வந்து டோலவிராவில் கண்டுபிடிக்கிறாங்க. கப்பல் கட்டும் தளம் வந்து லோத்தலில் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.